வணக்கம் மாஸ்டர். என்னடா குர்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன, மறுபடியும் இங்க வந்து நிக்கிற? மறுபடியும் போலீஸ் வேலைக்கே செல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் வந்தேன். இதெல்லாம் வீர விளையாட்டு கழகமா இல்ல உன் மாமியார் நினைச்சிட்டு இருக்கியா? நினைச்சா வர்றேன், நினைச்சா போற. இன்னொரு தடவை கிளாஸ் விட்டு வெளியே போன கைய காலை எடுத்துருவேன். போய் எல்லா 10,008 பஸ்கி. என்னையா பஸ்கி எடுத்து எடுத்து காலு தொடையில நோவுதா? உமிய வறுத்து துணியில கட்டி கொண்டு வந்திருக்க. என் கையால உனக்கு நான் ஒத்தடம் கொடுக்கறேன். ரத்தம் கட்டிருந்தா தன்னால போயிடும். ஐயோ 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 ஐயோ, கொல்றாளே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா வாடகைக்கு ஒரு குழந்தைய பிடிச்சு என் வீட்டு வாசல் கொண்டு வந்து போடுவேன். வாடகைக்கு குழந்தையா? என்னையா சொல்ற? உனக்கு எல்லாம் விவரமா சொல்லணுமா? நேத்து என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன? ஐயோ, உனக்கு மனசுலயே ஒண்ணும் இல்ல, மண்டையிலே ஒண்ணும் இல்ல. நான் சும்மா கலாட்டாக்கு அப்படி சொன்னேன். எந்த பொம்பளையாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லுவலையா? ஆமா, நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்ட. ஏன்னா உனக்கு அதுக்கு தைரியமே கிடையாது. உங்க வீட்டுல வேற யாராவது இந்த தப்பு பண்ணிருப்பாங்களாயா? இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். சரி, எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே நான் கேக்குறேன். என் காதலுக்கு என்ன பதில்? நான் சொல்றேன், எனக்கு உனக்கு ஒத்து வராது. அதான் ஏன்னு கேக்குறேன். இந்த பாருமா, கல்யாணம்னா 8 பொறுத்து இருக்கணும். ஜாதி மதம் பார்க்கணும். நம்ம 2 குடும்பமே ஒரே அந்தஸ்துல இருக்கணும். எங்க அப்பா பெரியாளு, உங்க அப்பா அடியாளு. உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் ஏணி வச்சால் எட்டாது. பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம காதல் தற்கொலையில் தான் முடியும். எனக்கு தற்கொலை பண்ணிக்க இஷ்டம் இல்ல. என்ன ஆள விடுவா.
பார்த்துக்க மேளத்தை வாசிக்க ஆத்தோரம் கருப்பு மாடு பச்சை புல்ல வேஞ்சி புட்டு வெள்ளப்பால சொரக்கிறத பாத்தியா சிவப்பு சேவலாச வச்சு கருத்தரைச்ச கருப்பு கோழி வெள்ள முட்டை போடுறத கேட்டியா பாத்தியா கேட்டியா பாத்தியா அட கேட்டியா பாத்தியா கேட்டியா பாத்தியா எப்படி உங்க அப்பா 1008 பஸ் கேட்க வச்சு என் உடம்புல நட்டு ஸ்கூல்ல காலிட்டான். நீ என்னடா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என் உடம்புல பெண்ட் எடுக்கிறியா? இந்த பாரு, நீ 1008 பாட்டு பாடினாலும் சரி, 1000 டான்ஸ் ஆனாலும் சரி, உனக்கு எனக்கு ஒத்து வராது. குட் பை. இல்லையா? ஒரு பொண்ணு எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வர முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வந்திருக்கேன். எப்ப உனக்கு என்ன பிடிக்கல, உனக்கும் எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டியோ, இப்ப சொல்றியா? இனிமே உன்னை பத்தி நான் நினைக்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன், உன்கிட்ட வம்பு பண்ண மாட்டேன். இதுதான் நம்ம கடைசி சந்திப்பு. அடியே, நேர திருநள்ளாறு போறேன், சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ண போறேன். என்னை பிடிச்ச சனியை விட்டதுன்னு. போயா, போ, எங்க வேணாலும் போ. கொத்தரங்கா, முட்டைக்கோசு, ஐயோ, கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், மாங்காய். வேண்டாம். சாமி, காய். அம்மா ஏற்கனவே காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயாச்சு. நீ நாளைக்கு வா, இல்ல அடுத்த வருஷம் வா. என்ன சாமி? ஐயோ, நான் வீட்டை காலி பண்ண போறேன். இந்த பாரு, இனிமே காய்கறி தூட்டி இங்க வரவே வேணாம். போ போ. நான் என்ன இங்க வெறும் காய்கறி விக்கிறதுக்காகவா வாரேன்? பின்ன எதுக்கு வர? இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நீ எப்படி இருக்கன்னு ஒரு வார்த்தையாச்சும் கேக்குறது இல்ல. நீ என் மேல எம்பிட்டு அன்பு வச்சிருக்க. நான் இன்னைக்கு உன்கிட்ட மனசை விட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ போயிரு போயிரு. கூட இறக்கி வை சாமி. ஆனா காய்கறியே வாங்கலையே, ஏன் கூட இறக்கணும்? அட இறக்கி வைங்கிற. ஐயோ, இதுவா வம்புதான். கொஞ்சம் தண்ணி குடு சாமி. தண்ணி குடு சாமி. அது கொண்டு வரேன். இந்தா, சீக்கிரம் குடி. சரி, புறப்படு. என் பழப்புதான் இப்படி வெயில்ல சுத்துற பழப்பா போயிருச்சு. நாளைக்கு என் புள்ளையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடமா பார்த்து அவனை சேர்த்து விடு சாமி. உனக்கு புண்ணியமா போட்டும் சாமி. நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவனை நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி. அப்படியா? அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. நியாயம்தான். உன் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும், அவ்வளவுதானே. நான் வாங்கி கொடுக்கறேன், நீ புறப்படு புறப்படு. இந்த கூடை தூக்கி விடு. இந்த விஷயத்தெல்லாம் தலையில அந்த கூட இருக்கும்போது சொல்லக்கூடாதா? மறந்துடாத சாமி. எதை? குழந்தை விஷயத்தான். என்ன பத்தி கவலைப்படாத சாமி, நான் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனா என் குழந்தைய மட்டும் கைவிட்டுறாத சாமி. அதோட எதிர்காலமே உன்னை நம்பித்தான் இருக்கு. சரி பாரு. என்னம்மா, நீ ஏன் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்றது, நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேன். வாரே. கத்திரிக்காய், பாவக்காய், கோவக்காய். அது 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 வந்து காய்கறிக்காரி வந்தா. வெள்ளையம்மான்னே சொல்லுங்க, உங்களுக்கு தான் அவ பேரு முழுசா தெரியுமே. அவ பேரு வெள்ளையம்மாளா? வந்து வெயில் அதிகமா இருக்கு, குடிக்க தண்ணி வேணும், தாகம் அப்படின்னா அதான் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கலன்னா பாவம், அதான். சிகப்பு நிற கார் இருளை கிழித்துக்கும் சர் என்று சென்றது. என்னங்க தண்ணி வச்சுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டா பாத்ரூம் சும்ல கொடுத்துட்டு போறீங்க. என்னங்க என்னங்க, நான் உங்களுக்கு பித்தளை ஆயிட்டேன், அவ உங்களுக்கு எவர் சில்வர் ஆயிட்டால.
நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேங்கிற சக்காலத்தி. கடைசியில என் வாழ்க்கை தகர டப்பாவாயிடுச்சு. அம்மா, இது குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில், இது பால் பவுடர், மற்றபடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே குழந்தைக்கு எது தேவையோ அதை நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம், வாங்கி தர்றேன். குழந்தை உடம்பெல்லாம் கொசுக்கடினால தடிப்பு தடிப்பா இருக்கு. இனிமே யாரா இருந்தாலும் குழந்தை அந்த தொட்டில போட்டு இந்த கொசு வரையால மூட சொல்லுங்க. உங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன உறவு? நீங்க எதுக்காக இவ்வளவு செலவழிச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வெட்டிங் டே அன்னைக்கு ஊர் பேர் தெரியாத அநாத குழந்தைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தவனா, நம்ம வீட்டுல இருக்கிற சொந்தக்கார குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு? சொந்தக்கார குழந்தைங்கிறீங்களே, என்ன சொந்தம்? அது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சுக்கலாமே. என் தம்பிகளுக்கு பிறந்திருந்தா நான் பெரியப்பா, என் தங்கச்சிக்கு பிறந்திருந்தா நான் தாய் மாமன், எங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தா நான் அண்ணன், உனக்கும் வேற யாருக்குமோ பிறந்திருந்தா கூட நான் தான் அப்பா. சம்பந்தி, சம்பந்தி, குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சா? இது என்ன எலெக்ஷன் ரிசல்ட்டா? 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முடிவு தெரியறதுக்கு கோவமா இருக்கீங்க போல இருக்கு. இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. இங்க இருக்கிற மரம் செடியெல்லாம் ஆடுதா அசைதான்னு ஆனந்தமா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போய்கிட்டு இருந்தேன். அப்படியே உங்களை பார்த்து விசாரிச்சு போலான்னு வந்தேன். நீங்க சாப்பிட்டாச்சா? சாப்பிடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல, சாப்பாடு போடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல. சமைச்சதெல்லாம் வேஸ்ட். நீங்க வேற ஏன் சம்பந்தி எங்க வீட்டுல பொண்ணு கொடுத்துட்டு கஷ்டப்படுறீங்க? சம்பந்தி, இது உங்க வீடு இல்ல, என் வீடு. உங்க கஷ்டம் என் கஷ்டம். யாரு தகராறு பண்றது? நான் உள்ள போய் விசாரிக்கிறேன். யா அல்லாஹ், ஊர்ல இருக்கிற எல்லா கடவுள்களும் என்ன மன்னிக்கணும், முக்கியமா தாய்மார்களை என்ன மன்னிக்கணும். சம்மந்திமா, குழந்தை அழுவுது. சம்மந்திமா, குழந்தை அழுவுது. மிஸ்டர் சத்தியமூர்த்தி சார், குழந்தை அழுவுது சார். வசந்தா, குழந்தை அழுவுதுப்பா. சரஸ்வதி, குழந்தை அழுவுதுமா. மாப்பிள, குழந்தை அழுவுது. அம்மா உமா, குழந்தை அழுவுதுமா. சம்பந்தி, குழந்தை அழுவுது. இந்த வீட்டுல யாருக்குமே நெஞ்சில ஈரம் இல்லையா?
சம்மந்தி அம்மா, இந்த வீட்ல எல்லாருமே மிருகமா மாறிட்டாங்க நான் நினைச்சேன். நல்ல வேளை நீங்க இன்னும் மாறல. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தப்பும் பண்ணாத இந்த குழந்தைய கையில எடுத்து ஆகாரத்தை கொடுத்து அதோட அழுகையை நிறுத்தணும்னு உங்களுக்காவது தோணுச்சே, அதுக்கு சொன்ன. நான் 4 குழந்தைகளை பெற்ற தாய் சம்பந்தி. என்னதான் மனசுல கவலை இருந்தாலும் தாய்ப்பாசம் செத்தா போயிடும். ஐயே, இதுக்கு பேர் தான் தாய்ப்பாசமா? இந்த கணவனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இந்த சின்ன விஷயம் தெரியாம போயிடுச்சு. சம்பந்தி, சம்பந்தியமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த தாய்ப்பாசங்கிறது சாதாரணமா சின்ன குழந்தைங்க மேலதான் வருமா? அதுவே அந்த குழந்தைக்கு வயசாயிடுச்சுன்னா வராதா? சம்பந்தி, சம்பந்தியம்மா கோவிச்சுக்க கூடாது. ஒரு 8 மாச குழந்தை பசியால துடிச்ச உடனே மடமடன்னு ஓடி வந்த தாய்ப்பாசம், கடகடன்னு பொங்கி வந்த தாய்ப்பாசம், திபு திபுன்னு அடிச்சுக்கிட்டு வந்த தாய்ப்பாசம், இதே வீட்டுல ஒரு தனி அறையில ஒரு 24 வயசு குழந்தை தனிமை பசி, ஏக்கப்பசி, துக்கப்பசி, விரக்தி பசி, இளமை பசி, வேதனை பசி, கலக்க பசி, இத்தனை பசியோட துடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த தாய்ப்பாசம் ஏமா கண்டுக்கவே இல்ல, கம்முன்னு இருக்கு. ஐயோ, இந்த வயசுல இந்த கணவனுக்கு வரக்கூடிய ஒரே பசி வயிற்று பசி வந்துடுச்சு. ஹோட்டல் மூடுற சமயம் நான் கிளம்புறேன். தாயே பாசம் காட்டாத இந்த உலகத்துல ஹோட்டல் காரண பாசத்தை கட்ட போறான். சம்பந்தி என்ன சொல்றாருன்னே எனக்கு புரியலையே. என் பொண்ண நான் படிக்க வைக்கலையா? அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலையா? கல்யாணம் பண்ணி வைக்கலையா? சீர்தனத்தை வாங்கி அடுக்கி வைக்கலையா? அவ வாழ்க்கை நீ நிர்மூலமாக்கிட்ட. இனிமே என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே. இந்த குழந்தைதான் இனிமே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஆதாரங்கிறியா? அதனாலதான் இதை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கியா? சரி, இதை என் பொண்ணுகிட்டே ஒப்படைச்சிடுறேன். ஏமா எப்ப பார்த்தாலும் என்ன புஸ்தகம்? குழந்தை அழுகுத காதல விழுகுது இல்ல? இந்த வீட்டுல 4 பொம்பளைங்க இருக்கும்னு பேரு. நானே சமைக்கணும், நானே எல்லா வேலையும் செய்யணும், நானே குழந்தையும் பாத்துக்கணுமா? இனிமே இந்த குழந்தை அழுதுச்சு நான் யாரையும் கேட்க மாட்டேன், உன்னதான் கேட்பேன். என்ன மறைக்கிற? நான் உங்க அம்மாடி.
இன்னைக்கே ஊருக்கு பரப்புறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. என் பொண்ணு ஜான்சி கல்யாணத்துக்கு வலிய வந்து சம்மதிச்சிட்டா. அவளுக்கு நல்ல மாப்பிளையா பாரு. தை மாசம் அவ கழுத்துல தாலி ஏறணும். நீயாவது ஒரு பையனை பெத்து வச்சிருந்தா நான் ஏன் அவஸ்தைப்படணும்? இல்ல அவளாவது யாரையாவது ஒருத்தரை காதலிச்சிருக்கணும். அதுவும் இல்ல. அட இவ்வளவு தடி பசங்க இங்க வராங்களே, இவங்கள யாராவது ஒருத்தன் அவளை இழுத்துக்கிட்டு போயிருக்க கூடாதா? அதுவும் இல்ல. காலம் கெட்டு போச்சு. வயசு பசங்க எல்லாம் நல்லவங்களா மாறிட்டு வராங்க. இத பாரு, நீ எதுக்காக கவலைப்படுற? உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு உனக்கு லெட்டர் எழுதுறேன். கல்யாணத்தன்னைக்கு வந்து சேரு. அம்மா ஜான்சி, சீக்கிரம் அம்மா, பஸ்ஸுக்கு நேரமாச்சுமா. என்னப்பா வசந்தா, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணுல சார், சும்மா உட்காந்துருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுப்பா, நான் ஏதாவது ஒரு வழி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணுல சார். ஒண்ணும் இல்லைங்கிறியா? அப்ப நான் வரட்டுமா? ஆத்தோரம் கருப்பு மாடு பச்சை புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு வெள்ளப்பால சுரக்குறத பாத்தியா? சிவப்பு சேவல ஆசை வச்சு கருக்கருத்தியா கருப்பு கோழி வெள்ள முட்டை போடுறத கேட்டியோ? இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்றியா? ஆரம்பத்துல அவளை எனக்கு பிடிக்கல. அதனால என்னை நெருங்கி வரும்போதெல்லாம் அவளை நான் வெறுத்தேன். இப்ப அவ என்னை விட்டு போயிட்டா. அவளை பார்க்க முன்னாடி இருக்க முடியல சார். நடுராத்திரியில தூக்கத்துல எழுந்து உக்காந்துக்கிறியா? ஆமா சார். யார பார்த்தாலும் எரிச்சலா வரதா? ஆமா சார். பசிக்குது, சாப்பிட உட்கார்ற, ஆனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இல்லையா? ஆமா சார். காலையில எழுந்து உடனே உலகமே முடிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு சூன்யம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவ உன்னை நெருங்கி நெருங்கி வந்து கலாட்டா பண்ணினா பாரு, அப்பவே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கடா கண்ணா. சத்தியமா இல்ல சார். லவ்வ பத்தி எனக்கு சொல்றியா? காதலுக்கு நீ கத்துக்குட்டிடா கண்ணா, எல்போர்டு. அந்த காலத்து அபூர்வ ராகங்கள் லவ்ல இருந்து இந்த காலத்து முதல் மரியாதை லவ் வரைக்கும் கரைச்சு குடிச்சவன்டா நானு. 20 வயசுல மாயவரத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் யார் தெரியுமா? நான் தான். எம்பி பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களா? இப்ப சொல்றேன் கேளு. ஆரம்பத்துல இருந்தே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கு. ஏண்டா கண்ணா, அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போன உடனே உன் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னியே. உனக்குத்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கமாச்சே. அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதானே, மனசுக்கு ஆறுதலா இருக்குமே. சார், மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா
எப்படி சார் ஆறுதல் கிடைக்கும்? உங்க அக்கா மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க எக்கச்சக்கமா இருக்காங்க சார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா இவளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சார். ஆனா வரமாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னியே, அது மட்டும் எப்படிப்பா? அந்த ரெட்டப்பின்னலுக்கு நீ தாலி கட்டிட்டியா? இல்ல சார். அவ கன்னத்துல, காதுல, மூக்குல, நாக்குல இச்சு 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 இப்படி ஏதாவது பண்ணிருக்கிறியா? இல்ல சார். அவ உனக்கு துணிமணி துவைச்சு போட்டுருக்காளா? இல்ல. சமைச்சு போட்டுருக்காளா? இல்ல. கைய கால புடிச்சு விட்டுருக்காளா? இல்ல. நீங்க 2 பேரும் இல்லற சுகத்தை அனுபவிச்சுட்டீங்களா? இல்ல சார். இப்படி எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத ஒன்னாலேயே கேவலம் 8 நாள் கூட அவ பிரிவை தாங்க முடியல. வரப்பு மேட்லயும் ஆத்து மேட்லயும் அங்கேயும் இங்கேயும் தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க அக்கா இந்த அத்தனை சுகங்களையும் 8 மாசம் அனுபவிச்சுட்டு இப்ப தன் புருஷனையும் இழந்துட்டு 8 அடிக்கு 8 அடி ரூமுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி செத்து புடுங்கிக்கிட்டு இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு உனக்கு தோணிச்சாடா கண்ணா? டேய், முதல்ல நீ உங்க அக்காவுக்கு தம்பி, அப்புறம் தான் அந்த ரெட்டப்பின்னல் குட்டி இருக்காளே அவளுடைய காதலன். முதல்ல அக்காவுக்கு தம்பியா செய்ய வேண்டிய கடமையை செய். அப்புறம் காதலிக்காக தேவதாஸ் மாதிரி இங்க எல்லாம் சுத்தலாம். இந்த இடம்லாம் எங்க போகும்? இங்கதான் இருக்கும். ஏண்டா கண்ணு, வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா, நான் அக்காவுக்கு எதுவுமே பண்ணலையாம்மா. சம்மந்தி மாமா உங்ககிட்டயும் பேசினாரா? நிறையவே பேசினாரு. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலப்பா. ஆனா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த குழந்தை அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. 24 மணி நேரமும் அந்த குழந்தை கூட தான் இருக்கா. முன்ன மாதிரி கோயிலுக்கு கூட போறதில்ல. ஏமா? கோயிலுக்கு போற நேரத்துல குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. ஏன் குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போறது? அது விலாசம் இல்லாத குழந்தை. இவ விலாசத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஊர் உலகத்துல யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயப்படுறா போல இருக்குப்பா. எவன் என்னமா சொல்றது? யாராவது ஏதாவது எங்க அக்கா பத்தி பேசுறானா வயசு வித்தியாசம் பார்க்காம பல்ல உடைச்சிருவேன். ஏய், யாரா அவங்க அக்கா பத்தி பேசுறது? இல்ல டேய். அக்கா, எவ்வளவு நேரம் இந்த ரூம்ல அடிச்சு கிடப்பேன்? கோயிலுக்கு கோயில் போயிட்டு வரலாம்ல? வேண்டாம் வசந்தா, யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. எவங்க உன்னை பத்தி பேசுறது? இல்ல டேய், கம்னாட்டி, எவனை எங்க அக்கா பத்தி பேசுறது? எவனாவது எங்க அக்கா பத்தி பேசுறது பின்னி பிடி பண்ணி. அக்கா, நீ வாக்கா, நான் துணைக்கு வர்றேன். வசந்தா, வசந்தா. வேண்டிக்க. டேய், இங்க என்ன பாக்க? ஏய் வசந்தா. சாமி குட்டியா? அடிங் ஏண்டா? ஏய், வாக்கா. இந்த சாமி கும்பிடு. இந்த சின்ன ஊசி வெடியால அந்த பெரிய பாறையோட ஒரு பக்கத்தை பேத்தாச்சு. குழந்தைய கூட்டிட்டு கோவில் வரைக்கும் வந்துட்டா. அடுத்தது ஒரு யானை வெடி வைக்கணும். அத யாருக்கு வைக்கலாம்? என்ன சார் இவ்வளவு தூரம்? ஏன்பா, உங்க குடும்பத்துல எல்லாரும் 24 மணி நேரமும் காதுல பஞ்ச அடைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களா? வெளியில வாசல்ல பேசுறதெல்லாம் உங்க காதுல விழாத. என்ன சார் சொல்றீங்க? ஊர் உலகத்துல அந்த குழந்தைய பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தாறுமாறா பேசுறாங்கப்பா. என்ன சார் செய்ய முடியும்? இந்த பாரு, உன் குடும்பத்தை பத்தி மட்டும் கேவலமா பேசினா பரவாயில்லையே, என் குடும்பத்தை பத்தி கூட இல்ல கேவலமா பேசுறாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணி அவளுக்கு தான் அந்த குழந்தை பிறந்து இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. கேட்கறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நான் அக்க பிடிங்கிட்டு சாவலாம் போல இருக்கு. இது பாரு, நாளைக்கு நான் ஒருவேளை செத்துட்டா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. சீக்கிரம் ஒரு முடிவிடு. அண்ணே, ஏன் நடந்து வரீங்க? வண்டி என்னாச்சு? வண்டி ஓட்டுற மனநிலையில நான் இப்ப இல்ல. ஏனே, உடம்புதான் சரியில்லையா? யார் செஞ்ச தப்போ தெரியல, இந்த வீட்டுல குழந்தை ரூபத்துல விதி விளையாடுது. இத்தனை நாளா நாம கட்டி காத்த மான மரியாதை எல்லாமே காத்துல போயிருச்சுடா வசந்தா. என்னன்னு சொல்றீங்க? என்ன பத்தி யாராவது தரக்குறவா பேசினா கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறாங்கம்மா. முதல்ல பின்னாடி பேசினாங்க,
அப்புறம் பூடகமா பேசுறாங்க, இப்ப நேரவே பேசுறாங்க. அது ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? எல்லாருமே இப்படி கையை கழுவிட்டா எப்படி ஆனந்தா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அதை யாராவது கண்டிப்பா தலையில சுமந்தாகணும். இப்போ என்னென்ன செய்ய போறீங்க? என்னோட கஷ்டம் நஷ்டம், சுகம் துக்கம், இன்பம் துன்பம், ஆஸ்தி அந்தஸ்து, பேரு புகழ், மானம் அவமானம், அத்தனையும் தலையில தூக்கி சுமக்க போற வாரிசா, என்னோட மூத்த மகனா, அந்த குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துக்க போறேன். அந்த குழந்தை பிற்காலத்துல என்ன உட்கார வச்சு சோறு போட போதோ, இல்ல படுக்க வச்சு அரிசி போட போதோ, அவன் என்ன தட்டி கொடுத்தாலும் சரி, வெட்டி விட்டாலும் சரி, இல்ல எனக்காக சட்டி எடுத்தாலும் சரி, அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறது மூலமா அதுக்கு ஒரு நிரந்தரமான விலாசத்தை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்தது? எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலின்னா என்னன்னு தெரிஞ்சதே முதல்ல என்னாலதான். அதுக்கு முதல் ஒத்தடை நான் தான் கொடுக்கணும். போய் நீங்க எதையோ மறைக்கிறீங்க. எதை நான் மறைக்கிறேன் நீ நினைக்கிறியோ அதை நீ மறைக்காம என்கிட்ட சொல்லு. அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுதான். யார் மூலமா பிறந்தது? அந்த குழந்தை என் குழந்தைதான். அது யார் மூலமா பிறந்ததுங்கிறத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்னாலானதை பார்த்துக்கடி.